பூஸ்டர் இன்ஜின் பொருத்தப்பட்ட மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ், ஹூண்டாயோடைய i20 N-line, இது ரெண்டுத்துக்கும் போட்டியாக இப்போ வந்திருக்கிறது இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசர். டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்ட டாடா அல்ட்ராஸ் தான் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது. பிறகு எதற்கு இப்போது இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசர்? ஏற்கனவே இருந்த, அதாவது டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்ட டாடா அல்ட்ராஸ் வந்து 110 bhp அளவுக்கு சக்தியையும் 140 Nm அளவுக்கு டார்க்கையும் தான் வெளிப்படுத்துச்சு. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசர் என்பது அதை விட ஒரு 10 bhp அளவுக்கு, அதாவது 120 bhp அளவுக்கு சக்தியையும் ஏற்கனவே இருந்த அல்ட்ராஸை விட, டர்போ அல்ட்ராஸை விடவும் 30 Nm அளவுக்கு, அதாவது 170 Nm அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தும். ஏற்கனவே இருந்த டர்போ டாடா அல்ட்ராஸுக்கும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசருக்கும் வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஏற்கனவே இருந்ததில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருந்தது. இப்போ இருக்கிறது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். R1, R2, R3, அதாவது ரேசர் 1, ரேசர் 2, ரேசர் 3 என்ற அடையாளமாக R1, R2, R3 அப்படின்ட்டு 3 வேரியன்ட்ஸோட வந்திருக்கக்கூடிய இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசரில் வெளிப்புறத்துலேயும் சரி நிறைய மாற்றங்களையும் நிறைய அடிஷன்ஸையும் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். டாடா அல்ட்ராஸினுடைய ப்ரொப்போர்ஷன்ஸ்லேயோ இல்லை டைமென்ஷன்ஸ்லேயோ எந்த விதமான மாற்றமும் கிடையாது. டிட்டோ அப்படியே தான் இருக்குது. இடை என்பது ஏறக்குறைய 10 கிலோ அளவுக்கு கூடியிருக்கு. அந்த வெயிட் கூடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 ஸ்பீட் கொண்ட கியர் பாக்ஸ். ஸோ இந்த அல்ட்ராஸ் ரேசரை இந்த கோஸ்ட் என்கின்ற இந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்ல ஓட்ட போகிறோம். கம், லெட் us see how the car functions. கோஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்ல தான் இப்போ அல்ட்ராஸ் ரேசரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏறக்குறைய இது வந்து 4 கிலோமீட்டர், டு ப்ரிசைஸ் வந்து 3.8 கிலோமீட்டர் இது இதோட லென்த்து. இந்தியாவிலே இதுதான் லாங்கஸ்ட் சர்க்கியூட், நெக்ஸ்ட் ஒன்லி டு த புத் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட். ஸோ இதில் வந்து ஒரு நிறைய பெண்ட் இருந்தாலும் நிறைய கார்னர்ஸ் இருந்தாலும் இதில் முக்கியமான இதில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனும் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து இதனுடைய டாப் ஸ்பீட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ பாடி கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பிளான்டடாக போகுது, பாடி ரோல் இல்லாமல் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு கார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் பிளான்டடாகவும் இருக்கிறத பார்க்குறோம். ஹேண்ட்லிங்கில் இது ரொம்ப சுப்பீரியரான ஒரு காருன்ட்டு. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போய் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான கார்னரை நம்ம நெகோஷியேட் பண்ணாலும் இது நமக்கு ஈடு கொடுக்குது. சூப்பர் ஹேண்ட்லிங், அற்புதமான ஸ்டேரிங். இதில் இருக்கிறது வந்து 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இப்போ அவுட் கோயிங் காரில் இருக்கிறதும் இதே 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் இன்ஜின் தான். பட் ஆனால் அந்த காருக்கும் இந்த புதிய ரேசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட இந்த ரேசர் என்பது 10 bhp அளவுக்கு அதிக சக்தியையும் 30 Nm அளவுக்கு அதிக டார்க்கையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். இன்ஜின் அதே தான், ஆனால் இதை இந்த காருக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கே டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின்படி இது 0 to 100ன்றதை ஒரு 11.3 செகண்டுகளே கடந்துடுது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் அதற்குள்ளே கூட நம்ம கடக்க முடியும், ஏன்னா இஃப் யூ கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ரோட். ஸோ அடுத்ததாக இந்த கியர் பாக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இந்த கியர் பாக்ஸ்ன்றது 6 ஸ்பீட் மேனுவல். இது மேனுவல் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஒன்றும் இதில் அறிமுகப்படுத்தலை இந்த ரேசருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிரைவ் பண்ணுற ஃபீலிங் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் தான் அதுக்கு சரியான ஒரு கியர் பாக்ஸாக இருக்கும். தினசரி பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு வீக்கெண்டில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இது போல் ஒரு ரேஸ் ட்ராக்ல, தனியார் ட்ராக்ல ஓட்டுவதற்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்பயும் இது அதற்கு ஏற்ற காராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேரிங்கினுடைய கேப்பபிலிட்டி தான் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேரிங்ன்றது லோ ஸ்பீட்ஸில் போகும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. இதுவே வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது தானாகவே ஹெவியாக மாறிடுறதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த காரை இவங்க பில்ட் பண்ணியிருக்கிறதே இந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம் தான். இந்த ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய ஏன்றதே அஜிலிட்டி, அஜாயில் என்ற வார்த்தையை குறிக்கிறது தான். அஜாயில்னா இது எப்படி வேணாலும் வளைக்கலாம், நெளிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடியது, வளைந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த கார். இந்த காரினுடைய பிளாட்ஃபார்ம் அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால தான் அந்த பிளாட்ஃபார்மில் செய்யப்பட்ட இந்த காரும் இந்த அளவுக்கு அஜிலிட்டியோடு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் தான். இந்த ஸ்டேரிங் தான் இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இந்த ஸ்டேரிங்கில் எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கார் திரும்புறதை பார்க்குறோம். ஸோ நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ ஸ்டியரிங்கில் பொறுத்த மட்டும் இந்த கார் வந்து நம்மளை ரொம்ப அசத்துதுன்னே சொல்லலாம். ஏற்கனவே இருந்த அல்ட்ராஸ்லையும்
இதே ஸ்டியரிங் தான் இருந்தது. இந்த ஸ்டியரிங் இதே அளவுக்கு அற்புதமாக அங்கேயும் வேலை செஞ்சது. ஸோ இந்த காரை நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப்பான டேர்னாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த வேகத்தில் போய் திரும்பினாலும் சரி, எந்த விதமான பாடி ரோடும் இல்லாமல் பிளான்டடாக இந்த கார் போகிறத பார்க்குறோம். ஸோ இதனுடைய பில்ட் குவாலிட்டின்றது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறத இப்போ நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். 15 கார்னர்ஸ் இருக்குது இந்த ட்ராக்கில். இந்த 15 ட்ராக்ஸ்லேயும் பல வளைவுகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடியது. ஸோ இதில் ஓட்டுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். இந்த த்ரில்லிங்கான அனுபவமாக இந்த ஓட்டுதலை மாற்றுவது என்பதே இந்த ஸ்டியரிங் தான். ஸோ நமக்கு முன்பாக இப்போது திரும்ப இன்னொரு திருப்பம் வருகிறது. இது ஷார்ப் கார்னர் இது. ஸோ வேகமாக போய் திரும்புகிறோம். பட் இருந்தாலும் எந்த பாடி ரோலும் தெரியல. ஸோ கார் வந்து பிளான்டடாக போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அற்புதமாக இருக்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த NVH, அதாவது இந்த காரில் இருக்கக்கூடிய வெளிப்புற சத்தம் காருக்குள்ளே எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்லையும் அந்த ப்ராப்ளத்தை இவங்க முழுமையாக வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. எகெயின் நம்ம வெளிச்சத்தம் என்பது இந்த காரினுடைய கேபினுக்குள்ளே கேட்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரேசிங் கார் அடையாளத்தை கொடுக்கறதுக்காக வெறும் ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்டில் ஒரு கூரையை மட்டும், இந்த பில்லர்ஸை மட்டும், A பில்லர், B பில்லர், C பில்லர், இந்த பில்லர்ஸை மட்டும் ஒரு பிளாக் அவுட் பண்ணால் பத்தாது. ஸோ கூடுதலாக இந்த வெண்ணிற பட்டைகள் இருக்குல்ல, இது சேர்ந்தாதான் ஒரு ரேசிங் கார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த கூரையிலேருந்து ஆரம்பித்து இந்த போனட் வரையில் இவங்க இந்த வெண்ணிற பட்டைகளை கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும், வெறும் கூரை மட்டுமில்லை, இந்த போனட்டும் இப்போ கருப்பு நிறத்திற்கு மாறி இருக்கிறது. இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், இந்த DRLs, இந்த ஃபாக் லேம்ப், கிரில், இது எதுலேயுமே வந்து எந்த மாற்றமும் இல்லை. இது அப்படியே தான் இருக்குது. இதோட பக்கவாட்டு தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 16 இன்ச் அலாய் வீல் இருக்குல்ல, ஸோ இந்த அலாய் வீல் வந்து டார்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டார்க் அவுட் பண்ணது மட்டும் இல்லை, அந்த இடத்துல டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்பக்க வீல்களுக்கு மட்டும் தான் டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய வீலுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த ORVM இருக்குல்ல, அதுவும் கருப்பு வண்ணத்தில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ இந்த விண்டோவுக்கு கீழேயும் ஒரு பியானோ பேக் ஃபினிஷில் ஒரு நல்ல ஒரு டிசைன் ஒன்று சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே இருந்ததே போலவே இந்த அல்ட்ராஸ்லையும் இந்த டோர் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த பின் சீட்டுக்கான டோர் ஹேண்டில் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இந்த காரோடைய பின்னழகு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிப்போம் இந்த இடத்துல நின்னாலே. ஆனால் நம்ம இங்கே முதல்ல கவருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலழகு தான் ரொம்ப கவருது. ஸோ இந்த பிளாக் அவுட் செய்யப்பட்ட இந்த கூரை இருக்குல்ல, இந்த கூரையில் வெறும் கோடுகள் மட்டும் இல்லை, இரட்டை கோடுகள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த செக்டு ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ரேஸ் கோர்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த அந்த செக்டு ஃப்ளாக்னுடைய பேட்டர்ன் இங்கேயும் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷார்ட் ஃபின் ஆண்டனா, ரொம்ப மஸ்குலராக இருக்கக்கூடிய இந்த ஸ்பாய்லர், இந்த ஸ்டாப் லைட், இந்த டிஃபாகர், இது எல்லாமே இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே இந்த பல விஷயங்கள் இதில் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்த ரேசர் என்ற ஒரு புதிய ஒரு அடையாளத்தோடையும் இந்த ப்ளஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதான் இங்கே இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த டர்போன்றது தான் ஏற்கனவே இருந்த காரில் நம்ம பார்க்கக்கூடிய லோகோ. இது எல்லாமே இந்த காரோடைய பின்னழகை என்ஹான்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய ஆங்குலர் லுக் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அழகு. என்னுடைய பூட் ஸ்பேஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஒரு 365 லிட்டர்ஸ் அளவுக்கு இது ரொம்ப தாராளமான பூட் ஸ்பேஸ் கொண்ட ஒரு கார் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இரவு நேரங்களில் பொருளை இங்கே எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்னுடைய ஸ்பேர் வீல்ன்றது வந்து இருக்கிற இடமே தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட் டசன்ட் ஈட் இன்டு த பூட் ஸ்பேஸ். இது இந்த அளவுக்கு பூட் வந்துடுச்சு, இந்த அளவுக்கு பெருசாக இருக்கு அப்படின்னா வந்து என்னோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பல கேள்விகள் வரும். இட் ரிமைன்ஸ் த சேம். 37 லிட்டர் தான் என்னுடைய டேங்க் கெப்பாசிட்டி. இன்னும் நிறைய பொருட்களை இங்கே வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் சீட் இருக்குல்ல, இதை 60-40 ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ண முடியாது. பதிலாக இந்த என்டையர் சீட்டையும் மொத்தமாக தான் நம்ம வந்து மடக்கணும். ஸோ எந்த அளவுக்கு டிரைவருடைய சீட் இருக்குல்ல, அதை ஃப்ரண்ட்டில் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவருடைய சீட்டை எந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கால் இடிக்கலை. ஸோ இந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பேப்பரோ இல்லை ஃபோனோ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வைக்கிறதுக்கு, பாட்டில் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அல்ட்ராஸோட கேபின் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான கேபின் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேபின் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கேபின் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது. ஸோ இந்த விண்டோ வந்து நல்ல பெரிய அகலமாக இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது வந்து இந்த சன்ரூஃப். இந்த சன்ரூஃப் வந்து சிங்கிள் பேனல் சன்ரூஃப் தான். பட் இருந்தாலும் இதுவும் இந்த காரை வந்து ரொம்ப ரூமியாகவும் ரொம்ப வந்து ஒரு வெளிச்சமாக காட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பெரிய உதவியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வைக்க முடியும், இங்கே ஃபோன் வைக்க முடியும், இந்த கைப்பிடியும் ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இந்த கைப்பிடி திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பயணம் பண்ணும்போது இதை வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டாகவும் இதை பயன்படுத்த முடியும். ஸோ இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மிடில் பேசஞ்சர் இல்லைன்னா
இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப வசதி. இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் இருக்கிறதையும் பார்க்குறோம், ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த காருக்கு இன்னொரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட். இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு. இது பாதுகாப்புக்கும் சரி வசதிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. மற்றபடி இந்த ஹெட் ரூமாக இருக்கலாம், ஷோல்டர் ரூமாக இருக்கலாம், லெக் ரூமாக இருக்கலாம். ஸோ எல்லாமே சௌரியமாக இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து இட்ஸ் வெல் குஷன்டு. இது ரொம்ப கடுமையாகவும் இல்லை, ஒரு மிதமான அழுத்தத்தோடு இந்த சீட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. இந்த காரில் பேக் சீட்டில் 3 பேர் கூட உட்கார முடியும். ஏன்னா இந்த இடத்துல டனல்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரேசரில் என்ன மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா? ஏற்கனவே இந்த அல்ட்ராஸில் இருக்கக்கூடிய இந்த உள் அலங்காரம் வந்து வேறு வண்ணத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக். ஒரு காரை ஸ்போர்ட்டியாக காட்டணும், ஒரு ரேசிங் கார் மாதிரி காட்டணும்னா கருப்பு தான் வந்து சரியான கலர். ஸோ அதனால் இந்த சரியான அந்த கருப்பு கலரை இந்த காரோடைய உள் அலங்காரத்துக்கு இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ப்ளஸ் வைப்ரண்ட்டாக ஒரு கார் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஆரஞ்சு கலர்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த காரோடைய வெளிப்புறத்தில் ஆரஞ்சும் பிளாக்கும் வந்து இணைஞ்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆரஞ்சு கருப்பு கூட்டணி என்பது இந்த காரினுடைய உள் அலங்காரத்திலையும் நம்ம தொடர்வதை பார்க்குறோம். ஸோ குறிப்பாக இந்த ஏசி வெண்ட்டாக இருக்கலாம், ஸோ இந்த கியர் நாபை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடமா இருக்கலாம், ஈவன் இந்த தையல் வேலைப்பாடுகள், சீட்டில் இருக்கக்கூடிய தையல் வேலைப்பாடுகள் இங்கெல்லாம் கூட ஆரஞ்சு கருப்பு இது ரெண்டுமே வந்து விளையாடிட்டே இருக்குது. காரோடைய வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை, காரோடைய உட்புறத்திலையும் இது ரேசிங் கார் என்பதை சொல்லக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கிறது நல்லா இருக்குது. எனக்கு என்னதான் இது ரேசர் அப்படின்னு பேர் இருந்தாலும், என்னுடைய டிரைவிங் டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும், பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும், என்னுடைய சீட் இருக்குல்ல, இந்த சீட் வந்து ஏசி, அதாவது வென்டிலேட்டட் சீட்ஸ் இது. ஸோ குளிர்ந்த காற்று வரும். ஸோ அதனால் நம்ம ரேஸ் பண்ணாலும் கூட, ரேஸ் ட்ராக்கில் ரேஸ் பண்ணாலும் கூட நம்ம குளிர்ச்சியாக இதமாக போகலாம். இது லெதரைட் சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் தாண்டி இது ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இது. பட் ஆனால் மேனுவலாக தான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ டிரைவரோட வசதிக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டும் கூட. இது ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இதில் இருக்குது. டேஷ்போர்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ், ஹார்ட் பிளாஸ்டிக், சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ்ன்ட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி அதே டிசைனில் அதே மாதிரி தான் இந்த அல்ட்ராஸ் ரேஸில் இருக்குது. ஸோ இந்த 10.2 inches கொஞ்சம் டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது இன்னும் ஸ்மூத்தாக நம்ம இயங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் வந்து நம்ம ஒயர்லெஸ்ஸாகவே இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஃபோனோட இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஐஆர்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு கனெக்டட் கார் டெக்னாலஜி இருக்கிறதுனால, ஸோ இந்த கனெக்டட் கார் டெக்னாலஜி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்ததோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கார்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு விலை உயர்ந்த வேரியண்ட் இது. ஸோ R3. ஸோ அதனால தான் இங்கே ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்கிறதையும் பார்க்குறோம். இதில் வந்து ஹார்மோன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப குயிக்காக வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஏசியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே கூட ஆக்சுவலாக பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பவர் அவுட்லெட்டும் இருக்குது. ஸோ இங்கே க்ளூ பாக்ஸ் வந்து வழக்கம் போல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, 2 ஸ்லாட்டும் இதில் இருக்குது. ஸோ தேவைன்னா நம்ம இடத்துல இது வந்து தனியாக கூட கழட்டி எடுத்து வச்சிடலாம். ஹை டாட்டா, ஓப்பன் த சன்ரூஃப். Sure, opening sunroof. ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டட் சன்ரூஃப். இதுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஆனால் நமக்கு தான் ஹிந்தி தெரியாது. இந்த 7 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் நிறைய மாற்றங்கள் தெரியுது. காரணம் ஏற்கனவே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அனலாக் டிஜிட்டல் 2 சேர்ந்த டிசைன் இருந்தது. இப்போ இது வந்து 100% வந்து டிஜிட்டலாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அறிமுகமான டாடா கார்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு மாடர்னான ஒரு எலக்ட்ரிக் கார் ஃபீல் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டேரிங்கள் இல்லை. ஸோ ஏற்கனவே இருந்த மாதிரி இது 3 ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் வீலாக தான் இருக்குது. ஆனால் இதில் இந்த ஸ்டேரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த அல்ட்ராஸ் ரேசரில் புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து 360 டிகிரி கேமரா. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2D இருக்குது, 3D இருக்குது, டாப் ஆங்கிளும் இருக்குது. ஸோ இது ரெசல்யூஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த கலர் நல்லா இருக்குது. ஸோ காரை நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்கணும்னு நினச்சாலும் காரை சுற்றி என்ன இருக்குது, என்ன இல்லை, எந்த பக்கம் திருப்பணும், எந்த பக்கம் திருப்பக்கூடாது, ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு வண்டி எடுக்கிறதுக்கு இந்த 360 டிகிரி கேமரா ரொம்ப உதவியாக இருக்குது. சாலைகளே இல்லாத சாலைகளில் இந்த வண்டியை ஓட்டுறது எப்படி இருக்கும் அதான் இப்போ பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சஸ்பென்ஷன்றது ஏற்கனவே இருந்த அல்ட்ராஸில் வந்து பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. ஸோ அதே அளவுக்கு இந்த சஸ்பென்ஷனும் இருக்கா.
இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஏறக்குறைய 7-8 கிலோ வந்து என்னுடைய எடை கூடி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன்லையும் அங்கங்கே சில மாறுதல் பண்ணியிருக்கிறதா இந்த டாடா மோட்டார்ஸோட அதிகாரிகள் சொல்கிறத கேட்டோம். சரி, எந்த அளவுக்கு இந்த சாலைகளே இல்லாத சாலைகளில், மேடு பள்ளங்கள் நிறைந்த இந்த சாலைகளில், குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த வண்டி போகுது, எந்த அளவுக்கு இந்த பாட்ஹோல்ஸை அதுலேருந்து வரக்கூடிய ஷாக்ஸை இது அப்சர்வ் பண்ணுது, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சாலைகளே முற்றிலுமாக இல்லாத ஒரு சாலை இது. ஸோ இதுலேயே நம்ம ஒரு 27-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகிறோம்னா எந்த விதமான அலுங்கலும் குலுங்கலும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு போக முடியுது. ஸோ முற்றிலுமாக அலுங்கல் குலுங்கல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்குது. பட் இருந்தாலும் பேரபிள் லிமிட்டில் இது வைக்குது. டாடா அல்ட்ராஸ் ரேசர் இதை வாங்கலாமா? இது பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறதா இல்லை பெஸ்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ் சொல்கிறதா? ஈவன் டாடா ரசிகர்களாக இருந்தால், டாடா அல்ட்ராஸோட ரசிகர்களாக இருந்தால் இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதில் சிட்டிலையும் ஓட்ட முடியும், சந்தர்ப்பம் கிடைச்சா ரேஸ் ட்ராக்லேயும் ஓட்ட முடியும். சரி, ஏற்கனவே இந்த அவுட் கோயிங் அல்ட்ராஸ் டர்போ இன்ஜின் பொருத்தப்பட்ட அல்ட்ராஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம்னா நிறைய சேர்ந்து இருக்குது. இதில் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த எக்ஸ்டீரியர் டிசைனில் பல வண்ணங்கள் மாறி இருக்குது. ஸோ முக்கியமாக 3 புதிய வண்ணங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு, கிரே, ஒயிட் அப்படின்ற 3 வண்ணங்களுமே நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. சரி, என்ன சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டியது அதனுடைய பவர் அண்ட் டார்க் எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸானில் எந்த அளவுக்கு பவர் வெளிப்படுமோ, எந்த அளவுக்கு டார்க் வெளிப்படுமோ அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி இதனுடைய பவரும் டார்க்கும் வெளிப்படுது. இன்ஃபேக்ட் அதில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. சரி, என்ன சேர்ந்து இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்க, ஏற்கனவே 2 ஏர்பேக் இருந்த இடத்துல இப்போது 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சாக இருந்த டச் ஸ்க்ரீன்றது இப்போ 10 இன்ச்சாக மாறி இருக்குது. ஏர் பியூரிஃபையர் சேர்ந்துருக்கு. 360 டிகிரி கேமராவும் கூடி இருக்குது. ஸோ இது மாதிரி 40 ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. சின்னதும் பெரியதுமாக 40 ஃபீச்சர்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணால் கூட என்னுடைய R1, R2, R3 அப்படின்னு இதில் 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. இதனுடைய ஆரம்ப வேரியன்ட்டின் விலை என்பது 9.5 லட்சம். அதாவது R3 என்பதனுடைய விலை 11 லட்சம். இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் விலை தான். பட் இருந்தாலும் இத்தனை ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும், சேஃப்டியில் இவ்வளவு மேம்பட்டு இருந்தாலும், என்னுடைய விலை என்பது ஏறக்குறைய காம்படிஷனோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. விலை காம்படிட்டிவாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அல்ட்ராஸுக்கு பலம் என்று இருக்கக்கூடிய என்னுடைய கேபின் ஸ்பேஸாக இருக்கலாம், என்னுடைய பூட் ஸ்பேஸாக இருக்கலாம், என்னோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கலாம், இப்போ கூடுதலாக சேர்ந்து இருக்கக்கூடிய பவராக இருக்கலாம். இப்போ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இடத்துல இப்போ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பல மாற்றங்கள், ஈவன் சஸ்பென்ஷனில் கூட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்குது. ஸோ இந்த எல்லா காரணங்களையும் வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏற்கனவே அல்ட்ராஸ் விரும்பக்கூடியவங்க நிச்சயமாக அல்ட்ராஸுக்கு போவாங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் not best of both the worlds, it is best of all the worlds. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.